ராஜாங்கத்தோடைய காரு தமிழ்ச்செல்வியோடைய மெடிக்கல் காலேஜுக்குள்ள வந்ததுமே வேகமா பார்த்தா பத்திரிகையாளர்கள்லாம் வேகமா மைக்க தூக்கிட்டு ஓடியாராங்க. சார் சார் சார், உங்களுடைய மருமகளை நீங்களே பரீட்சையில கூட்டிட்டு வந்திருக்கீங்க நாங்க கேள்விப்பட்டோம். அதை பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்களேன். பெண் கல்விக்கு நீங்க இவ்வளவு உறுதுணையா இருக்கீங்களே, அதுவும் உங்களுடைய கட்சி சார்பாக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதே பெரிய விஷயம். நீங்க ஒரு அமைச்சர், ஆனா உங்களுடைய மருமகளுக்கு இந்த மாதிரி காலில் அடிபட்டுருச்சு, அவங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுக்காக அவங்களை நீங்களே கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, ரொம்ப பெரிய விஷயம் சார். இதெல்லாம் எத்தனை பேர் பண்ணுவாங்க? இப்பெல்லாம் வீட்டுக்கு வந்த மருமகளை யாருமே படிப்பை பத்தி ஆதரிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்களே சார், பெரிய விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்க நீட்டி பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கவும் ராஜாங்கம் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைக்க நீட்டி கேட்கவும், ஒன்றும் இல்லை, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன், அதனால கொஞ்சம் டாக்டர் 2 வாரத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்லவும், சரிங்க மேடம் நீங்க சொல்லுங்க, உங்களுடைய மாமனார் உங்களுடைய கல்விக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்காருன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்க மைக்க நீட்டி பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்கவும் தமிழ்ச்செல்வியை பார்த்தா சேதுவே ராஜாங்கத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு பரீட்சை எழுத வருவேனா வரமாட்டேன்னா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய மாமனார் தான், நீ பரீட்சை எழுத போகணும், காலில் அடிபட்டிருந்தா என்ன, நாங்க கார்ல கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறதே என்னுடைய மாமனாரும் என்னுடைய கணவரும் தான் அப்படின்னு சொல்லி தமிழை பேசவும் ராஜாங்கம் பார்த்தா இங்க தமிழை பாக்குறாரு. சரிங்க, எனக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா கிளம்பவும், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையிலிருந்து வந்தவங்களை பார்த்தா கேள்வி கேட்டு முடிச்சதும் அவங்க கிளம்பிடுறாங்க. தமிழை பார்த்தா இங்கே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதும் இங்கே காலேஜ் மேம் கேட்குறாங்க, என்ன தமிழ்ச்செல்வி காலில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மேடம் வீட்டில் வலிக்கு விழுந்துட்டேன், தசை பிறண்டுருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தசை பிறண்டுருச்சா, அப்போ காலை கூட அசைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே காலேஜ் மேம் சொன்னதும், ஆமாம் மேடம் 2 வாரத்துக்கு எந்த அசைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன தமிழ்ச்செல்வி வீட்டில் இருந்திருக்கலாமே, அடுத்த செமஸ்டரோட இந்த செமஸ்டரையும் சேர்த்து எழுதியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் மேம் சொன்னதும், இல்லை மேம் இந்த தடவை நான் எழுதிறேனே ஃபஸ்ட்டு பரீட்சை, இதை எப்படி எழுதாமல் விடுறது, நான் எல்லாமே படிச்சிட்டேன் மேம், அது காலுக்காக எப்படி வீட்டில் இருக்கிறது, இன்னொன்று வீட்டிலே என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதி முடிச்சதுமே நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்கிட்ட பார்த்தா காலேஜ் மேம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தமிழ்ச்செல்வி சேதுவை கூப்பிட்டு, என்னங்க பரீட்சை இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், நீங்கள் இங்கேயே இருந்து என்னை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா, ஏன்னா மறுபடியும் அங்கேருந்து உங்களால் வர முடியுமா, ரொம்ப தூரம்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி சரி நீ போய் நல்லபடியாக பரீட்சை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இங்கே தமிழும் பார்த்தா எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஜன்னல் வழியாக சேதுவை பார்க்குறாங்க. சேது கிரவுண்டில் உட்காந்துருக்காரு. சேதுவை பார்த்தா தமிழை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா சேது பார்க்குறாரு. சேது தமிழை பார்க்கவும் தமிழ் சேதுவை பார்க்கவும் 2 பேரும் பார்த்தா மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பரீட்சையும் பார்த்தா ஒரு வழியாக முடிஞ்சிருது. சேது தமிழ்ச்செல்வியை காத்திருந்து இங்கே வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராரு. பரீட்சை நல்லா எழுதுனியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் வர பரீட்சை எல்லாத்துக்குமே நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், என்னமோ அப்போ சொன்னீங்க நான் என்ன கூட்டிகிட்டு போகணுமா தலையெழுத்தா அப்படின்னு சொல்லி சேதுக்கிட்ட தமிழ் கேட்கவும், ஆமாடி எல்லாம் என் நேரம் தான், நான் பாட்டுக்கு தான் இருந்தேன், உனக்கு நேரம் ரொம்ப நல்லாவே இருக்குதான், அது எப்படி கட்சி தலைவருடைய சம்சாரம் இங்கே வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பெண் கல்வி குறித்து பேசி அந்த நேரம் பார்த்து உனக்கு கால் இந்த மாதிரி நடக்க முடியாமல் இருந்து உன்னைய நான் பரீட்சைக்கு கூட்டிகிட்டு போகணும், எல்லாம் விதி, எனக்கு நேரம் சரியில்லை உனக்கு நேரம் சரியாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழ் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கவங்க, என்னடி நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து வர எல்லா பரீட்சைக்குமே சேதுவே தமிழ்ச்செல்வியை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. எல்லா பரீட்சையும் முடிஞ்சிருது. கடைசி பரீட்சை, அடுத்த செமஸ்டர் லீவும் விட போகிறாங்க. இன்னைக்கு தாங்க கடைசி பரீட்சை, இத்தனை பரீட்சைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னையோட பரீட்சை முடிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறம் எத்தனை நாள் லீவ் அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், என்ன ஒரு வாரம் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி கடைசி பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. சேதுவை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ தூரம் நம்மளை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போயிட்டு வராரு, என்னதான் நம்ம மேலே கோபம் இருந்தாலும் நம்ம கீழே விழுந்ததுன்னு தெரிஞ்சதுமே பதறி அடிச்சுட்டு தூக்கி ஆஸ்பத்திரிக்கு ஓடினாரு. இப்போ பரீட்சைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வராரு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் மன்னிப்பு கேட்கறது, நான் பண்ணது தப்பு தான், பெரிய தப்பு தான், உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன், என்னைய மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.